வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வழங்கினார். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பேரவையின் துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர். சேகர் தலைமையில் பெருமாள் கோவில், கௌஷிக பாலசுப்பிரமணியன் கோவில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவேங்கடத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தயாளன், ரவிச்சந்திரன், சுகுமாரன், அமுதரசன், கோவிந்தன், பிரபு, சங்கர், பாபு, கிருஷ்ணமூர்த்தி, புஷ்பராஜ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் துறைமுகம் இணைப்பு சாலையை மறுசீரமைப்பு பணிக்கு ரூபாய் 69.75 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா இன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இன்று காலை 11 மணி அளவில் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட துறைமுகம் இணைப்பு சாலையை மறுசீரமைப்பு பணிக்கு ரூபாய் 69.75 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள பூமி பூஜை விழா இன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினருடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன் அவர்கள், கண்காணிப்பு பொறியாளர் திரு வீரசெல்வம் அவர்கள், கட்டடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் திரு சீனிவாசன் அவர்கள், பார்த்தசாரதி உதவி பொறியாளர் அவர்கள், இளநிலை பொறியாளர் திரு முருகன் அவர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் குமரேசன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் மேலும் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், கிளை செயலாளர் செல்வம், ராகேஷ், முக்கிய பிரமுகர்கள் செழியன், ஜோஸ்லின் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை விழாவை சிறப்பித்தனர்.
ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் உலக நன்மை வேண்டி வரும் 5ஆம் தேதி சிங்கிரி கோவிலுக்கு பாத யாத்திரை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் தலைவர் இளங்கோ, உலக நன்மை வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமாலடிகளும் பஜனை குழுக்களும் ஆன்மீக பக்தர்களும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வர். அதன்படி இந்த வருடம் 28வது ஆண்டாக வரும் 5ஆம் தேதி புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து காலை 6 மணிக்கு புறப்படும் என்றும், இதில் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமனார் ஜியர் சுவாமிகளின் மங்களாசாசனத்துடன் 30,000த்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். இதில் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமனார் ஜியர் சுவாமிகளின் மங்களாசாசனத்துடன் 30,000த்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். 8ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழாவானது புதுவை வரதராஜ பெருமாள் கோயில் புறப்பட்டு கடலூர் மாவட்டம் சிங்கிரிகுடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலை சென்றடையும். இது ஒவ்வொரு ஆண்டும் திருமால் அடியார்களுடன் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களுடன் சென்று அங்கே ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு திருமஞ்சனமும், அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் தொடர்ந்து வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அதே போன்று இந்த ஆண்டும் அந்த பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஆன்மீக பக்தர்கள், திருமால் அடியார்கள் அனைவரும் இவ்விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலும் அங்கே 30,000த்துக்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொள்வதால் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எமது ஆன்மீக வழிபாட்டு மன்றம் செய்து கொடுத்து இருக்கிறது என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு, முன்னதாக 4ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய சபா சார்பாக ஸ்ரீ வாசவி திருமண மண்டபத்தில் ஒரு சொற்பொழிவு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ததி ஆராதனை நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழகம் மற்றும் நாடக நடிகர்கள் சங்கம் சார்பில் புத்தாண்டு கலை இலக்கிய திருவிழா காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழகம் மற்றும் நாடக நடிகர் சங்கம் சார்பில் புத்தாண்டு கலை இலக்கிய திருவிழா காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அரங்கில் நடைபெற்றது. விழாவினை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். விழாவில் கவியரங்கம், பக்தி நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். கண்மணி கிரியேஷன் ராஜா வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழக தலைவர் சண்முக சுந்தரம் நோக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலைமாமணி வேல்முருகனார், தமிழ் சங்க செயலாளர் சீனு மோகன்தாசு, தமிழ் சங்க பொருளாளர் அருள் செல்வம், கலைமாமணி கோ பாரதி மற்றும் 40 கவிஞர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பழைய ஆற்று பாலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் புதிய மின்விளக்கு கம்பங்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் பழைய ஆற்று பாலத்தின் மின்விளக்குகளின்றி இருள் நிறைந்து காணப்பட்டது. இதனால் இரவு நேரங்களில் அப்பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. இதனை சீர் செய்யும் விதமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின் கம்பங்களுடன் LED மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நேற்று மாலை இப்பாலத்தில் புதிய மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் தொகுதி மக்களுக்கு தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தேங்காய்திட்டு பகுதியில் துவங்கப்பட்டது. அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் மக்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தேங்காய்திட்டு பிள்ளையார் கோவில் அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் அவர்கள் தலைமையில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் அவர்கள் பொதுமக்களுக்கு தினசரி காலண்டரை வழங்கினார். இந்நிகழ்வில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் வாசு வெங்கடாச்சலம், மாநில சிறப்பு அழைப்பாளர் பாப்புலர் பாஸ்கரன், புதுச்சேரி மாநில மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் சங்க மாநில தலைவர் ரவி, தேங்காய்திட்டு கிராம கமிட்டி தலைவர் சிவாஜி சங்கர், அரியாங்குப்பம் வட்டார மகிழா காங்கிரஸ் தலைவி மகேஸ்வரி, தெற்கு மாவட்ட துணை தலைவர் ரஷ்யா என்கின்ற ராஜரத்தினம், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் செயலாளர் அன்பரசு, அரியாங்குப்பம் பாபு, பாஸ்கர், முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணன், தேங்காய்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் முருகதாஸ், மனோகரன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வ மணிகண்டன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்களுக்கு தினசரி நாள்காட்டி வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2025 ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு தினசரி நாள்காட்டி மற்றும் இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மூலக்குளம் சரவணன், மணக்குள விநாயகர் ரியல் ஏஜென்சி கார்த்திகேயன், தக்காக்குட்டை ராஜா, மங்கலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன், மதகடிப்பட்டு பாஸ்கர், எம்ஜிஆர் என்கின்ற பொன்னுசாமி, அரியூர் முருகப்பன், நெட்டப்பாக்கம் ரவிச்சந்திரன், தக்காக்குட்டை ஆனந்த், மகிமை விக்கி, அலெக்ஸ், தெய்வசிகாமணி, அகஸ்டின் ராஜ், பாலாஜி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.